வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறை வாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். குமரி முனையில் குமரியாக நிற்கும் பகவதி அம்மனை பற்றி நிறைய கதைகள் உண்டு. கன்னியாகுமரி சென்றால் கடலோடு மட்டும் கவனத்தை செலுத்தி வந்தார். காந்தி மண்டபத்திற்குள் ஒரு சுற்று, அவ்வளவுதான். கடல் வான் இரண்டின் அழகு இறைவனை ஆக்கிரமித்து இருந்தது. மாலையில் சூரியன் கடலுக்குள் மறையும் தோற்றம் பார்க்க கூட்டம் நிற்கும். இறைவனோ சந்திர உதயத்தை பார்க்க நிற்பார். இரவு இறைவனுக்கு பிடித்தது. இரவு கடற்கரையில் சந்திர வெளிச்சத்தில் கடலை காண்பது அவ்வளவு சுகமாக இருக்கும். தானே தனியாக வெளியே போக ஆரம்பித்த காலத்தில் கன்னியாகுமரி கடற்கரைக்கு செல்வது ரொம்ப பிடிக்கும். கோவிலுக்குள் அதிகமாக செல்வதில்லை. ஒரு நாள் மனதில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் செல்ல தோன்றியது. இறைவன் மட்டும் சென்று விட்டார். கோவிலுக்குள் போய் கருவறைக்கு பின்னால் இருந்த கல் திண்டில் அமர்ந்து தியானம் பண்ணினார். பகவதி அம்மன் 15,000 ஆண்டுகளுக்கு முன் காட்டில் வன தேவதையாக இருந்து தவம் பண்ணி பிற்காலத்தில் அகத்திய முனியால் குமரி முனையில் சென்று தவம் பண்ண அனுப்பி வைத்ததாக பூர்வம் தெரிந்தது. இறைவனுக்கு பகவதி அம்மனை பார்க்க ஆசை வந்தது. கண்களை திறக்காமலே தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். மாலை 3:30 மணி. கோவில் பணியாளர் இறைவனை உசுப்ப முழித்து பார்த்தார். கோவில் நடை சாத்தி மீண்டும் திறந்தது தெரிந்தது. 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலம். வீட்டிற்கு வந்துவிட்டார். வரும்போது பகவதி அம்மனே தன்னோடு வர அழைத்தார். இறைவனின் அழைப்பை கேட்டு வருவாளா? அகத்தியர் உரைத்த ரகசியங்கள் சரியா என்று அறிய தோன்றியது. இறைவன் வீட்டிற்குள் வரும்போது திண்ணையில் அமர்ந்து அம்மா பக்கத்து வீட்டு அக்களோடு பேசிக்கொண்டிருந்தார். இறைவன் நேராக வீட்டிற்குள் புகுந்து கை கால்களை கழுவிவிட்டு தியானத்தில் அமர்ந்தார். தியானத்தில் பகவதி அம்மனை அழைத்தார். காட்சி ஆரம்பித்தது. கோவில் கருவறையில் இருந்து 5 வயது சிறுமி தோற்றத்தில் வெளியே வந்தவள் கன்னியாகுமரி ரோட்டிற்கு வந்து அங்கிருந்து நடந்து வருவதும், வழியில் ஒரு வைக்கோல் லாரி மேல் ஏறி அமர்ந்து சுசீந்திரம் ஆசிரமம் பக்கத்தில் நின்ற ஆலமர விழுதுகளை பிடித்து தாவியபடியே வந்து இறைவன் வீட்டு வாசல் வரை வந்து நிற்பது தெரிந்தது. என்னை ஏன் கூப்பிட்டே என்றபடி இறைவனின் அம்மா வீட்டிற்குள் வந்து கண்களை மூடிக்கொண்டிருந்த இறைவனின் பக்கத்தில் அமர்ந்து இதையே திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருக்க பக்கத்தில் நின்ற ராஜமக்காள் ஏப்பா கண்களை திறந்து பார் என கண்களை திறந்தார். இப்போது புரிந்தது. வாசல் வரை வந்த பகவதி அம்மன் இறைவனை நேரில் பார்க்க பேச இறைவனின் அம்மா மேல் வந்திருப்பது. தண்ணீர் எடுத்து அம்மா முகத்தில் அமைதி என தெளித்தார். அம்மா தன்னிலை பெற்றாள். இறைவனும் தன் நிலை உணர்ந்தார். இறைவனுக்காக இறைவன் அழைப்பை கேட்டு பகவதி அம்மன் வீட்டிற்குள் வந்த கதை. இறைவனை தரிசித்த சித்தர்கள் என்னும் போது பகவதி அம்மனும் உண்டு. வாழ்வோம் வாழ்விப்போம்.